நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்ல எடுக்கப்பட்ட கட்ஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்க ஒரு திருநங்கைக்கும் பொலிட்டீஷியனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையே ஏற்பட்ட பிரச்சனைனால அந்த திருநங்கை பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ இதை யார் பண்ணாங்க அப்படின்றத நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலுமே அந்த நபருக்கு வந்துட்டு சரியான தண்டனை அப்படின்றது வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையே வந்துட்டு ஒரு சில பிரச்சனை அப்படின்றது உருவாகுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோசியல் மெசேஜை வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அது பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்துட்டு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. தென் படத்துடைய ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு டிராமா தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதே மாதிரி படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருடைய ஆக்டிங்கோடு சேர்த்து லவ் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.